ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு எல்லா விதமான அந்த கபலீகரமான சூழல்களும் அமையுது, அடிக்கடி அமையுது. ஆனாலும் அதெல்லாம் அமையிறது என்னன்னா, இவங்களுக்கு ஒரு விஷயத்த உணர்த்துறதுக்காக தான், ஒரு பாடத்த உணர்த்துறதுக்காக தான். அப்ப இனிமே அவங்க பொறுமையா இருந்தா தான் அந்த பாடம் என்னன்றது கூட தெரியும். ஸோ அவங்க பொறுமைய மட்டும் கையாளணும். இவங்களுக்கு என்ன விஷயத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்களோ, அது கண்டிப்பா அவங்களுடைய வாழ்நாள்ல கிடைக்கும். ஆனா, அதுக்கான டைம் வரும்போது தான் கிடைக்கும். அதுவரைக்கும் இவங்க நிதானமா, பொறுமையா இருக்கணும். நியூட்ரலா இருக்கணும் அப்படின்றது தான். எது செஞ்சாலும் நெறைய முறை திங்க் பண்ணிட்டு, யோசிச்சுட்டு செய்யணும். செஞ்சுட்டு யோசிக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயம் அவங்களுடைய முன்னோர்கள் சொல்றது கூட அதாவது நெறைய பேருக்கு பாட்டி, தாத்தாலாம் கூட இருந்து வளர்ந்துருப்பாங்க. ஸோ அவங்க கூட சொல்லியிருக்கலாம் இந்த விஷயம். இல்ல வந்து அதாவது பெரியப்பா, சித்தப்பா ஏன்னா 40+ 50+ அந்த ஒரு எனர்ஜி இருக்கிறதால இவங்க யாரா இருப்பாங்க. சொல்லிக் குடுத்தே வளர்த்துருப்பாங்க. ஸோ யோசிச்சுட்டு செய்யணும், செஞ்சுட்டு யோசிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த. அப்போ சமீப காலமா இதெல்லாம் இவங்க கிட்ட ரொம்ப குறைவா இருக்கு இந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம். அப்ப இனிமே அத வந்து சரி செஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இவங்க முன்னோர்கள் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு.